எல்லோருக்கும் வணக்கம். நான் அருண்குமார் பேசுகிறேன் கோவையிலிருந்து. நாங்கள் நானிக் ஆயுர்வேதா அப்படிங்கிற ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக் அண்ட் மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கோயம்புத்தூரில் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் சமீபமாக மார்க்கெட்டில் பெல்லி பட்டன் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். அதை லான்ச் பண்ணுறதுக்காக டாக்டர் துரைசிங்கம் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் துரைசிங்கம். நான் ஹோலிஸ்டிக் ஹீலிங் ஃபவுண்டேஷன் என்ற பெயரிலே பல மாற்று மருத்துவ வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கேன். பல புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே நாங்களும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில எனக்கு கிடைத்த ஒரு மாணவர் மிஸ்டர் அருண்குமார், கோவையை சேர்ந்தவர். அவர் அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. ஆனால் அவருக்கு இந்த மாற்று மருத்துவத்தில் ஏற்பட்ட ஒரு ஈடுபாட்டின் காரணமாக பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு இதிலே பல காரியங்களை செய்திருக்கின்றார். அவருடைய காரியங்கள் என்ன முக்கியமானது பெல்லி பட்டன் லோஷன் சொல்லக்கூடியது. இது ரொம்ப ஒரு முதலா அவர் அதை செய்த போது எனக்கு தான் அதை கொடுத்தார். இந்த ப்ராடக்ட் பெல்லி பட்டன் பேருக்கு கொடுத்திருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த பெல்லி பட்டனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அதை கொடுத்தாரு. அதை பரீட்சை பண்ணி பார்க்கறது கொடுத்தாரு. பரீட்சை பண்ணி பார்த்த போது அதுல கிடைத்த ரிசல்ட்டுகளை சொல்வதற்கு வார்த்தைகளே ஏன்னு கேட்டீங்கன்னா, உடல் கோளாறுகள் மட்டுமல்ல, உடல் இருக்கக்கூடிய பல வகை தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுகிறது என்பதை நான் உணர்ந்து அவரை ஊக்கப்படுத்தினேன். இந்த பெல்லி பட்டன் என்ன அப்படின்றது நீங்க எல்லாருக்கும் கேட்கலாம். என்ன சார் பெல்லி பட்டன், புதுசா என்ன பண்ணிட்டாரு அவர் அப்படின்னு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெல்லி பட்டன் ஒரு சின்ன ஒரு லோஷன் மாதிரி தான். இது இரவு படுக்கும்போது தொப்புள்ள கொஞ்சம் உள்ள போட்டு தடவிட்டு படுக்கணும் அப்படிங்கறது தான் கான்செப்ட். ஏன் இது தொப்புளில் விற்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தொப்புள் குடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும்போது அந்த குழந்தைக்கு எல்லா உணவுகளும் எல்லாம் கொடுக்கக்கூடியது தொப்புள் குடி தான். அது மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல பழங்காலத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சூடு பிடிச்சிட்டாலோ இது பண்ணாலும் தொப்புள்ள விளக்கெண்ணெய் போடுவாங்க. இந்த மாதிரி எண்ணெய்கள் போடுறது எல்லாமே பழக்கம் இல்லை. ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா தொப்புள் பஸ்திகா அப்படிங்கிற ஒரு இது ஒண்ணு இருக்கு. பெல்லி பஸ்திகா, தொப்புள் பஸ்திகான்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக என்ன பண்ணாங்க, தொப்புளுக்கு சுத்தி ஒரு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு பலவித எண்ணெய்களை கலந்து அதை அதுல ஊத்தி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி நேரக்கணக்கில் அதை வைக்க சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஊற்றப்படக்கூடிய எண்ணெயானது தோள்களின் வழியாக ஊடுருவி உள்ளே செயலாற்றப்படும். இதுல என்ன பெரிய செயலாற்றம் பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், ஸ்கின் வழியாக பெனிட்ரேஷன், தோலின் வழியாக ஊடுருவி செயலாற்றும் போது எல்லா விதமான உறுப்புகளுக்கும் அது தன் செயல்பாடுகளை விஸ்தீர்ணம் செய்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாம் உண்ணக்கூடிய உணவிலே இருக்கக்கூடிய பல நச்சுத்தன்மைகள் அனைத்தையும் வெளியேற்றப்பட வேண்டும். ஏன்னா நம்ம சாப்பிடுற இன்டேக்கா வருது, எல்லாம் வருது, உள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உடலை சேர ஆரம்பிக்கின்றது. அப்படிப்பட்ட தேவையில்லாத கொழுப்புகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படத்து தான் இந்த பெல்லி பட்டன். இது நேரடியாக கல்லீரலோடு தொடர்பு, லிவர் கல்லீரலோடு தொடர்பு கொள்கிறது. ஏன்னா கல்லீரல் தான் ரத்தத்தை பாதுகாப்பது, சுத்தப்படுத்துவது, அனைத்து வேலையும் கல்லீரல் தான் பண்ணுது. டீடாக்சியேஷன் என்று சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு எல்லாம் கல்லீரல் தான் பண்ணுது. அந்த கல்லீரலுடைய ஆக்டிவ் டைம்ல பாத்தீங்கன்னா, இரவுல தான் நம்ம தடவை சொல்லணும், இரவுல தான் அதனுடைய ஆக்டிவ் டைம். அந்த நேரத்தில் கல்லீரல் செயல்பாட்டுல அது செய்யக்கூடிய வேலையை இந்த பெல்லி பட்டன் வழியாக செல்லக்கூடிய அந்த எண்ணெயானது மேலும் துரிதப்படுத்தி அதிக அளவில் கழிவுகளை வெளியேற்றுகின்றது என்பது பொதுவாக சொல்லுவாங்க. நம்ம உறங்கும் போது எல்லா விதமான உறுப்புகளும் தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். மூளை கூட சொல்லுவாங்க. மூளை கூட பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம மொபைல்ல சொல்லுவோம், எக்கச்சக்கமான கேட்சிஸ் ட்ரெஷ் எல்லாமே கிளியர் பண்றதுக்கு நம்ம கிளியர் பண்ணுவோம், ட்ரெஷ் கிளியர் பண்ணுவோம். அது மாதிரிதான் மூளையும் வெளியேற்ற மாதிரி எல்லா உறுப்புகளும் செயல்படக்கூடிய நேரத்திலே நம்முடைய கல்லீரலும் அந்த செயல்பாட்டுகளை செய்கின்றது. அந்த கல்லீரல் செயல்பாட்டிலே செயல்படுத்த ஊக்குவிக்கப்படுவதற்கு தான் இந்த பெல்லி பட்டன் என்று சொல்லக்கூடிய இந்த லோஷன். இதிலே கலந்திருக்கக்கூடிய எல்லாமே இயற்கையான விதிகள் படி இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் எண்ணெய்கள் தான் சேர்த்து அதை ஒரு இதா செஞ்சிருக்காங்க. ரொம்ப எளிமையான முறை. இதை பயன்படுத்துபவர்களுக்கு, நீரிழிவு நோயாளிகளுக்கு காலில் ரத்த ஓட்டம் இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். பாதி பேர் சொல்லுவாங்க, நான் நடந்தேன்னா தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் கொடுத்து பார்த்தேன். அவங்க எல்லாம் அதை போட்ட ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா அந்த காலில் ரத்த ஓட்டம் கூடுதலாக விட்டது, இப்போது கால் உஷ்ணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சிலர் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவர்கள் இதை போடும்போது பாத்தீங்கன்னா, இரவுல ராத்திரி படுத்த காலையில தான் எந்திரிச்சேன் ஐயா, நடுவில் சிறுநீர் கழிக்கிற வேலையே வரல, அந்த தொந்தரவுகள் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு உறுப்புகள் மட்டுமில்லாமல் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் இந்த தொப்புளின் வழியாக ஊடுருவி அவை பாய்ந்து வேலை செய்கிறது என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு. நண்பர், நம்முடைய மாணவர், அருமை நண்பர் அந்த அருண் கொண்டு வந்திருக்க இந்த ப்ராடக்ட் ஆனது மிக அற்புதமான ப்ராடக்ட். இதை வெளியிடுவதில் மிகவும் நான் பெருமைப்படுகின்றேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த நாட்டுக்கு கொடுக்கிறார். இது பாத்தீங்கன்னா பெண்கள், இதை வந்து பெண்கள் பயன்படுத்துவதால் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும். பெண் உண்டு பல வகையான வகையிலே இது செயலாற்றுகிறது என்பதால் இது ஒரு அற்புதமான ஒரு சர்வர வாரணி என்றே சொல்லலாம். இந்த அற்புதமான ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ண இருக்காரு. அவருடைய ப்ராடக்டை வாங்கி நீங்களும் பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆயுர்வேதிக் சோப்பு போட்டிருக்காரு. எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனையும் இயற்கையான பொருள்களினால் இயற்கையை கொண்டு செய்யப்பட்டது. அவருக்கு ஒண்ணு பாருங்க, நீம், அடுத்து வந்து டர்மரிக், சார்கோல் சோப். இந்த மாதிரி ஒரு 3 வகையான ப்ராடக்ட்களை அவர் பண்ணியிருக்காரு. வழக்கமான சோப்புகள்ல இருந்து மாறுபட்டது. வழக்கமான சோப்புகள் போது இல்லாமல் இயற்கை முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த சோப்பானது சற்று விலை கூட தான். ஆனா விலை கூடனா கூட நம்முடைய தோலை பாதிக்காமல் நம்முடைய தோலுக்கு நல்ல வகையில் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வேலை செய்யக்கூடிய விஷயம். நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது சார்கோல் சோப்புங்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, சார்கோல்ல இருந்து தயாரிக்க, சார்கோல் சாதாரண கரித்தூள் இல்ல, அதை அதை பதப்படுத்தி பத்திரப்படுத்தி அதனுடைய சூழ்நிலையை மாற்றி தயாரிக்கப்பட்ட ஒரு சோப். இது அவருடைய சோப் ப்ராடக்ட் நல்ல அருமையான ப்ராடக்ட். கிட்டத்தட்ட சோப்பெல்லாம் வந்து போன வருடமே அவர் நல்லா வெளியிட்டு நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்றது. வெளிநாடுகள் எல்லாம் அவருடைய இந்த சோப்புகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த சோப்புகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இந்த பெல்லி பட்டன் அப்படிதான். அது போல நீங்களும் உங்கள் குடும்பத்திலும் நண்பர்களும் இதை பயன்படுத்தி உங்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாக்க பயன்படும் என்று கூறி அனைவரையும் வாங்க வேண்டும் என்று கேட்டு எண்ணி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம்.